OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்மளோட OPOS கிச்சனில் குக்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஒரு இன்டோரில் ஒரு நம்மளுடைய ஸ்டுடியோலையோ இல்லை அவங்களுடைய வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தான் வச்சு குக்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட், கான்செப்ட் பேஸ்டு ரெஸ்டாரண்ட் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஓப்போஸுடைய ரெஸ்டாரண்ட் அப் அண்ட் ரன்னிங் கத்தீட்ரல் ரோட்டில் இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஒரு வாக் த்ரூ தான் இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய இன்னோவேஷன், புதிய விஷயங்கள், இது வரைக்கும் வந்து சென்னையில் மக்கள் பார்க்காத நிறைய புதுமைகளை இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கம். சரண், எப்படி இருக்கீங்க? அரவிந்த் சார், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சூப்பராக இருக்குது ரெஸ்டாரண்ட். எப்படி போயிட்டு இருக்குங்க? பரவாயில்ல சார், இப்போ கொஞ்சம் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் பிக்கப். வெரி குட். நம்ம என்ன ஒரு 20 days இருக்குமா ஓப்பன் பண்ணி? 5 days ஆச்சு சார். வெரி குட், வெரி குட். நிறைய பேர் வர்றாங்களா? தெரியுதா யாருக்காச்சும் இதை பற்றி? நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, அளவுக்கு ரீச் ஆயிருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. நம்மளும் நிறைய பிளான் பண்ணுறோம். நல்லா போகுது. ஓகே. டின்னர் டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதையும் இப்போ நம்ம சூப்பர் சூப்பர். நம்ம பிஃபோர் கோவிட் இதை லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணோம், விச் இஸ் 2020 February March டைமில் இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணோம். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இப்போ தான் அதை த்ரூ பண்ண முடிஞ்சுது. பட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இன்டீரியர் லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. வாங்களேன், எனக்கு ஒரு வாக் த்ரூ கொடுங்களேன். எப்படி என்னென்ன நம்ம புதுமைகள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன் சார். நம்ம ரெஸ்டாரண்ட்டோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் இல்லை சார். ஓகே. ஸோ கிச்சன் இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணியிருக்கிறோம். கிச்சன்னா உங்கள் டேபிள் தான் கிச்சன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற நீங்கள் மெனு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் ஆன் த ஸ்பாட் டேபிள்லேயே குக் பண்ணி தந்துடும். ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ பிரியாணிஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ஒன்லி பிரியாணிஸ் அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஐம் ஃபீலிங் வெரி ஹங்க்ரி அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரெடிமேடாக பிரியாணி, நம்ம பிரியாணியும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே சூடாக கொடுக்குறோம். நம்ம குக் பாட்டில் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த பிரியாணி ரெடியாக இருக்கும், அவங்க டேரெக்டாக சாப்பிட்டுட்டு அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸலண்ட். எப்படி இருக்குது நினச்சி பாருங்கள். ஒருத்தர் வந்து மெனு கேட்கும்போது நம்ம வந்து அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட சொல்கிறதுனா நிறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட், கான்செப்ஷுவல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கலாம். பட் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் இது வரைக்கும் இருக்குமா அப்படின்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஐடியாவில் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் சார். எக்ஸலண்ட். எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்றதை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு. ஓகே. இப்போ எனக்கு இன்றைக்கி என்ன பிரியாணி பண்ணிடலாமா? இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லாமா? ஏன்னா நம்ம குக் பாட்டில் நான் நிறைய தடவை பிரியாணி பண்ணி பார்த்துருக்குறேன். எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்கள் சார். இப்போ நம்மளுடைய பிரியாணி குக்கிங் டைம் இன் குக் பாட் பார்த்தீங்கன்னா 20 minutes, அதுக்கப்புறம் தம் ஒரு 20 minutes, ஒரு 40 to 45 minutes டைம் எடுக்குங்க. இந்த 40 to 45 minutes வரக்கூடிய கெஸ்ட்டு எந்த மாதிரி என்கேஜ் பண்ணுவாங்க? எந்த மாதிரிலாம்? இப்போ சம் பீப்புள் வந்து ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கும், ஸோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்கும், வீடியோ காலில் மீட்டிங்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஸோ நம்ம ஒய்ஃபை அவங்களுக்கு கொடுத்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ ஓகே. ஸோ அவங்க அந்த மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த டைமிங்கில் ஃபுட் ரெடி ஆகிடும். ஓகே. சாப்பிட்ருவாங்க, முடிஞ்சு. அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கையில் பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்கன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க பாட்டு கொஞ்சம் நேரம் சேட் பண்ணிட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு ஓகே அவங்க ஸோ ஒரு 40 நிமிஷத்தை அவங்க எப்படி வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் வந்து 2 பேர் வந்து மீட் பண்ணி பேசலாம், இல்லை ஒரு ஆன்லைன் கால் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் அவங்களுக்கு ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஜாயிண்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து இங்கே பண்ணுற பிரியாணிக்கான ஸ்டேபிள்ஸ்லாம் எப்படி வச்சுருக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லைவாக பார்க்கலாம். எல்லாமே கொண்டு வந்து. ஸோ ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கிச்சனு நமக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸ்டோர் ரூம் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. நம்ம அந்த மேரினேஷன் பண்ணி அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் மார்னிங் பண்ணிடுவோம். ஓகே. அந்த த்ரூ அவுட் த டே என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை கொடுத்துட்றீங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்தது, இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயும் வந்ததெல்லாம். ஓகே, பரவாயில்ல. ரொம்ப அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, நல்லா இருக்குது இன்டீரியரு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எந்த டேபிள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்துக்கோங்க சார். ஓகே.
வாங்க சார். ஸோ ஒரு எக்ஸலண்ட் செட்டப், ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸ். ஆனால் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று சிட்டி அவுட்டரில் ஒரு ஈசிஆர்லையோ இல்லை அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டி. நீங்கள் எனக்கு கதவை திறந்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் டிராஃபிக் ஹார்ன் சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப், க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வர்றதுக்கு இதாக இருக்குது. ஸோ நான் இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த 20 days 15 to 20 days என்ன மாதிரியான பீப்புள் வர்றாங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பசங்க வராங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா வராங்க, உட்காராங்க. அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, அவங்க மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு செல்ஃப் குக்கிங் தான். ஓகே. அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் டைமிங் கிடைக்குது. ஓகே. அப்படின்னும் போது அவங்க அதை ரெடி பண்ணிவிட்டு ரெடி ஆகிற டைமில் வரைக்கும் அவங்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நிறைய தீம் பேஸ்டு இருக்கும். இப்போ வந்து அப்படியே ட்ராக்கில் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய தீம் பேஸ்டு இருக்கும். பட் அதிலெல்லாம் வந்து 2 கன்சர்ன் நம்ம பார்க்குறோம். ஒன்று அந்த டேஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஒன்று அந்த குழந்தைங்களுடைய ஜாலியாக விளையாடுறதுக்காக ஒரு இடமா இருக்குமே தவிர ஃபுட்டு அதில் வந்து ஒரு பெரிய சிக்னேச்சர் டிஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்காது. இப்போது அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹெட் ஷெஃப் இருப்பார், ஒரு அவருக்கு ஷூ ஷெஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு சிடிபிஸ் இருப்பாங்க, ஒரு காமி லெவல் ஷெஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஹெட் ஷெஃபோட அவுட்புட் வந்துட்டு இந்த காமி லெவலோ இல்லை சிடிபி வந்து அவுட்புட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் கொடுத்த எவ்வளோ தான் ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நடக்க தான் செய்யும். ஏதோ ஒரு இடத்துல டேஸ்ட் மாறும். அது எப்பயுமே நடக்கிறதில்ல, எப்பயாச்சும் ஒரு சில டைமில் மற்ற இடத்துல நடக்கும். நம்மளோட கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் எ ரெசிபி கார்டு. இதில் எதுவுமே கிடையாது, நம்ம ஒழிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபுட்டு என்னால் மட்டும்தான் பண்ண முடியுன்றது கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம கையில் வந்துட்டு வி ஹாவ் எ ரெசிபி கார்டு, வி கிவ் யூ த இன்க்ரீடியன்ட்ஸ். இதை போட்டுட்டு நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க, டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes 45 minutes ஆகுமே தவிர அந்த டைம் வெயிட்டிங் டைம் தான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் டைமில் அந்த 45 minutes சட்டுன்னு போயிடும். நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம், நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட், ஃபர்கெட் அபவுட் ஸ்டார் ஹோட்டலுங்க, ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் அங்கே போய் ஒரு 2 பேரோ ஒரு 4 பேரோ பிரியாணி சாப்பிட்டுட்டு வெளியே வர்ற டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்ட்லி 1 hour இருக்கும். கண்டிப்பாக ஹார்ட்லி 1 hour இருக்கும். ஏன்னா அவங்க சூடாக பிரியாணி கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் வந்து உட்கார்றது, ஆர்டர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து டெலிவரி பண்ணுறது, அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வர்ற டைமிங்கையும் நீங்கள் 40 minutes குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற டைமிங்கையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 1.5 hours தான் ஆக போகுது. கண்டிப்பாக. பட் இது வந்து என்னென்னா நீங்கள் சொல்லும்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஜாயிண்ட், இது ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்துட்டு சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஒரு ஜாயிண்ட்டாக இதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் இந்த அவுட்லெட் வந்து இந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபுட்ஃபால்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் பீச்சுக்கு நியர்பை இந்த மாதிரி நிறைய கீ ஹைலைட்ஸ் நமக்கு இருக்குது. மற்றபடி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எத்தனை பேரை நம்மளால் அட் அ டைம் அகாமடேட் பண்ண முடியும்? ஒரு 20 people வந்துட்டு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பேசிக்கலி இட்ஸ் 20 cover ரெஸ்டாரண்ட்டு. இப்போது 20 பேர் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேருமே வந்து செல்ஃப் குக்கிங் வந்து விருப்பப்படுறாங்க, அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 டேபிள் போட்டிருக்கிறோம். நம்மளோட பேக் எண்டில் ஒரு 4 குக் பாட் இருக்குது. இந்த ஃப்ளோரில் ஒரு 10 குக் பாட் அட் அ டைம் ஆப்ரேட் பண்ணும்போது ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன் அந்த மாதிரி டெக்னிக்கல் சேலஞ்சஸ் நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? எந்த மாதிரி இருக்குது? இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஓகே. ஸோ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஓப்பன் பண்ண இந்த 25 days-உம் நம்மளுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஓகே. பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே வருவோம். நம்ம இங்கே இப்போ என்னெல்லாம் நம்ம சர்வ் பண்ணுறோம், என்ன மாதிரியான மேஜர் கீ ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒன்லி பிரியாணி தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம இன்னும் கூட மெனூஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. லைக் அந்த பெப்பர் சிக்கன், இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எது பண்ண முடியுன்றது பார்த்துட்டு நம்ம அதையும் வந்துட்டு
எஸ்டாப்ளிஷ் ஸோ பண்ணியிருக்கோம். நம்ம என்ன மாதிரி காஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட் பிரியாணி ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட் பிரியாணி ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees ஆவரேஜ் காஸ்ட். நம்ம வந்து ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்னா கண்டிப்பாக அபவுட் 250 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ் யாருமே சென்னையில் இந்த நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து வெளியே யாராலையும் கொடுக்க முடியும். என்ன பண்ணுறோம்? நம்ம அன்லிமிட்டெட் பிரியாணி 129. ஓ வாவ், 129 rupeesக்கு அன்லிமிட்டெட் பிரியாணி பிரியாணி எக்ஸலண்ட். ஸோ அதுவும் அந்த காஸ்ட்டுக்கான அதுக்கான ஒர்த்தான ஃபுட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே எக்ஸலண்ட். நம்மளோட கெஸ்ட்டோட ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாரோட ஃபீட்பேக்ஸும் பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 50 rupees கிடைக்கிற பொருளும் 500 கிடைக்கிற பொருளும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு லோ காஸ்ட்டான ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம், நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்குறோம், நல்ல குவான்டிட்டிலையும் தரோம். ஸோ அன்லிமிட்டெட் பிரியாணின்றப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ இல்லை உண்மையிலே ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு கத்தீட்ரல் ரோட் மாதிரி ஒரு இடத்துல இந்த ஸ்டெல்லா மேரிஸ் இருக்குது, நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது, அண்டு பீச்சுக்கு நியர்பை சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரை வந்து ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பர். நம்ம அடுத்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஷூர். தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் அ வாக் த்ரூ. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் நவீன்குமார். நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். ஜஸ்ட் இந்த சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தேன், பிரியாணி ரிப்பப்ளிக்ன்ட்டு. சரி உள்ளே வந்து என்ன தான் பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ளே வந்தால் அட்மாஸ்பியர் ஃபுல்லாக காஃபி ஷாப் மாதிரி அவர் அட்மாஸ்பியர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அவர்கிட்ட மேனேஜரை கேட்டேன், என்ன இது பாட்டெலாம் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பிரியாணியை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லி பிரியாணி ஆர்டர் பண்ணி பார்த்தா முதல்ல சாப்பிட்ட பிளேட் வாங்கி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், மேனேஜர் சொன்னார், அன்லிமிட்டெட் பிரியாணி காஸ்ட்டும் மட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் 129 rupeesக்கு. இதோடு நான் இங்கே 4th டைம் நான் இங்கே வரேன். ஒரே எப்போவுமே வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டே வர மாதிரி ஒரே எப்போ நான் முதலாட்டி வந்தோம் அதே மாதிரி சேம் இருக்குது. இத்தனைக்கு நான் நார்த் மெட்ராஸில் எல்லா இதுலேயும் சாப்பிட்ருக்கேன், புளியந்தோப்பு அண்டு ஓட்டேரியில் பிரியாணிஸ் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். பட் அங்கே ஒரு சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சேஞ்சே ஆகலை, நல்லாவும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு கேஸ்ட்ரிக்கோ எதுவுமே சம் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்ம ஸ்டொமக்கு அப்செட் ஆகுறதில்ல. இந்த அவுட்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு 2 hours அண்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல அவுட்லெட். ஸோ நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணாலும் நமக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க நம்ம டேபிளில். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் குக்கிங் அப்படிங்கிறதுனால ரைஸு, ரா மீட் மேரினேட்டட் ஒரு தண்ணி கிளாஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இன்னர் வெசலை எடுத்து இந்த இன்னர் வெசலை எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு உள்ளே தூக்கி வச்சு மோடு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து சூடாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் எனக்கு இருந்தது போலவே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறது இருக்குது. மினிமம் 2 பேர் சாப்பிட்றது, அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அட் அ டைம் குக் பாட்டில் 4 to 5 members சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி 2.5 kg அவுட்புட் நமக்கு கிடைக்கும். சரி இது மாதிரி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்தியான விஷயமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக வந்து அந்த மசாலாவுடைய பேக்கிங்கிறது இதுதான். இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்டேபிள்ஸ் அண்ட் மசாலா வந்துடுது. அதை வச்சு தான் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் நம்மளுடைய பாட்டியோ நம்மளுடைய பெரியவங்களோ எப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக செய்வாங்களோ அதே விஷயந்தான். அதை வந்து பேக்கிங் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்கும்போது இது வந்து கெட்டு போகாது, நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கெட் வந்து 1 kg 2 தடவை குக்கிங்க்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி குக்கிங் பிரியாணியை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வச்சு இது ஒரு பெரிய ஷெஃப் தான் பண்ணணும், இது ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வரக்கூடிய கெஸ்ட்டே சமைச்சு சாப்பிடும்படியான ஒரு சிம்பிளிஃபைடு கான்செப்டை இந்த குக்பாட் நமக்கு கொடுத்துருது. ஸோ இதில் இன்னொரு இந்த பிரியாணி ரிப்பப்ளிக் அவுட்லெட்டை பற்றி சொல்ல வேண்டிய இன்னும் 2-3 கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இது அவைலபிள். ஃபுல்லாக பிரியாணி ரிப்பப்ளிக் கோபாலபுரம் அப்படின்னு போட்டால் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இந்த அவுட்லெட் அவைலபிள். நீங்கள் ஆர்டர் பண்ணி குக்பாட் பிரியாணி வீட்டிலே உட்காந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி வித் ஆல் தால்ச்சா ரைத்தாவோட உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. இன்னொரு செம்ம மேட்டர் என்னென்னா, 3 மணி காலையில் 3 AM பிரியாணி இஸ் ரெடி ஃபார் யூ. சூடாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா
காலையில் 3 மணிக்கு வந்து நீங்களே குக் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ரெடியாக இருக்கும், நீங்களே சூடாக ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரியாணி ரிப்பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டில் அவுட்லெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி ஒரு ஓப்போஸ் குக்பாட் பிரியாணி ரிப்பப்ளிக்குடைய அவுட்லெட்டில் தான் இருக்கிறோம். ஸோ பிரியாணி இங்கே சூடாக ரெடி ஆகிடுச்சு, நல்ல அரோமேட்டிக்காக இருக்குது. ஆஸ் யூஷுவல் குக்பாட் பிரியாணி நோ டவுட் ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக யார் வேணால் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்லாம். பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தால்ச்சாவும் ரைத்தாவும் கொடுக்கல. தேங்க்யூ. ரைஸ் நல்ல குக் ஆகிருக்கு. கொஞ்சம் இவங்க மேரினேட் பண்ணி டெய்லி அந்த ஃப்ரெஷ்ஷாக மேரினேட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. சிக்கனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா குக் ஆகிருக்கு. அந்த ஃப்ளேவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பொதுவாக எல்லா பிரியாணிலையுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு நெஞ்சை கரிச்சு ஒரு நெடி இருக்கும். நம்ம குக்பாட் பிரியாணியில் இது வரைக்கும் அங்கே அந்த மாதிரி இருந்ததில்லை. இந்த பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து தால்ச்சா அண்ட் ரைத்தாவும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நல்ல பிரியாணி இன்றைக்கி யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு தானே. ஸோ பிரியாணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டெம்ப்டிங்கான ஒரு டிஷ்ஷு தான். எப்போ பிரியாணி பார்த்தாலும் சும்மா டேஸ்ட் பண்ணுறோன்னு ஆரம்பிப்போம், ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரேஸியான டிஷ்ஷு தான் பிரியாணி. ஸோ அந்த பிரியாணிக்கு இப்படி ஒரு தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பர்சனலாக நல்லா இருக்குது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், டே டைமில் பிஸ்னஸ் பீப்புள் ஒரு லஞ்சுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய காஃபி ஷாப் இருக்கே தவிர ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கோட பண்ணுற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரில. ஸோ இந்த பிரியாணி ரிப்பப்ளிக் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கான சொல்யூஷன்ஸாக இருக்கும். ஸோ பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருந்தது, நோ டவுட் அபவுட் இட்.